மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஐஷுமா அழாதடா, அதான் அண்ணா சொல்றல, என்ன மீறி அவனால எதுவும் பண்ண முடியாது. இப்ப என்ன, தாலி தானே கட்டிட்டான், உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஏ ஷைலு, உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம இங்கிருந்து கிளம்பலான்னு, என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? போய் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வா, கிளம்பலாம். எங்க கிளம்புறீவோ மாப்பிள்ளை? என்ன மாப்பிள்ளை நீங்க எதுக்கு கிளம்பறோம்னு கேக்குறேன். நீங்க இந்த ரூம்லயே இருந்துக்கிடுங்க. ஐஸ் கண்ணா அங்க சின்ன ரூம்லயே இருக்க போகுது. ஐஸ் கண்ணா மட்டும் நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். அம்மாச்சி நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, என்ன ஏதுன்னு தெரியாம பேசாதீங்க. ஏற்கனவே அவர் கோவமா இருக்காரு. அட என்ன கையில நீ கோவம்டா, கோவம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கிட்டே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா ஆகுமா? இல்ல இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது? கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அடுத்து என்ன ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணுமா இல்லையா? அத விட்டுக்கிட்டு கோவம்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்திருந்தா என்னத்த செய்ய? ஐஸ்வரனே இங்க யாரு? உன் அண்ணனுக்கு கோவம் இருக்கத்தான் செய்யும். அவர் கோவப்படுவாரு தான். இல்லனாலே என் மாப்பிளைக்கு சீக்கிரத்துல கோவம் வந்துரும். இதுல வேற இந்த விஷயம் பெரிய விஷயம் ஆயிட்டா இனி கோவம் தான் படுவாரு பாத்துக்க. கோவப்பட்டு அங்க திட்டு செய்வாரு. சரி அண்ணன் திட்டிட்டாலும் ஒண்ணு மனசுல வச்சுக்கிடாத கண்ணே, அதெல்லாம் அண்ணன் சரியா போயிடுவாரு. என்னமா ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம், நீ வா என் கூட. ஐயோ அம்மாச்சி அவளா ஒண்ணும் வரமாட்டா. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அட என்ன தெரியாதுன்னு கேளுங்க நீ. என்ன இப்ப சின்னவனா ஐஸ் பிள்ளையும் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாவோ, மாப்பிள்ளை கோவமா இருக்காரு அப்படிதானே? இதுல என்ன எனக்கு தெரிய வேண்டியிருக்கு? இப்ப நீ மாப்பிள்ளை கோவமா இருக்காருன்றதுக்காக கல்யாணம் முடிச்சு வந்த பிள்ளைகளை வாழ விடாம என்ன பிரிச்சா வைக்க முடியும்? அப்புறம் மாப்பிள்ளை தங்கச்சி இப்படி சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தா எந்த ஒரு அண்ணகாரனுக்கா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். அதுக்கு என்ன கோவப்பட்டு என்ன ஆகுது மாப்பிள்ளை? பாவம் சின்ன சிரிச்சுங்க, ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு போகட்டுமே, கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க மாப்பிள்ளை. ஐயோ அம்மாச்சி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீ கொஞ்சம் கவனிங்கடா. என்ன நினைக்கிற மாதிரி இல்ல நினைக்காத மாதிரி இல்லன்னுகிட்டு எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ என்ன மாப்பிள்ளை கோவமா இருக்காரு, மாப்பிள்ளை நீ சமாதானம் பண்ணு. அடுத்து பிள்ளைகளுக்கு ஆக வேண்டிய காரியத்தை நான் பாத்துக்கிறேன். ஐசரனே நீ வா என் கூட. ஐயோ அம்மாச்சி சாயலகனே உடனே கவனிங்கடன்னு சொன்னேன். ஐசரனே நீ என் கூட வா. ஐயோ அம்மாச்சி வா கண்ணு நான் சொல்றேன். அம்மாச்சி ஷைலு, என்னது அம்மாச்சி பாட்டுக்கு ஐஷுவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க? ஐயோ எங்க அது அம்மாச்சி ஏதோ ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஐஷுக்கு இதுல சம்மதம் இல்லங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது இல்லங்க. தெரியாதுன்னா அவதான் அழுதுட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்காம அவங்க பாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இந்த வீட்டுல இருக்கவே விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல வேற இவங்க கூட்டிட்டு போய் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீ பாரு ஷைலு, ஏற்கனவே உன் தம்பி பண்ண வேலை, இதுல அம்மா அப்பா இல்லங்கிற வருத்தம், இது எல்லாம் சேர்ந்து அவ மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த டென்ஷன்ல இருந்தே அவ இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ள இப்படி ஒரு கல்யாணத்தை அவ இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா யாராலையுமே ஏத்துக்க முடியாது. என் தங்கச்சி இத்தனை வருஷம் எல்லாராலையும் பட்ட கஷ்டம் போதும், இதுக்கு மேலே என்னால என் தங்கச்சியை கஷ்டப்படுத்த முடியாது. அவளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால அவளுக்கு கொடுக்க முடியாது ஷைலு. அவளை கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுங்க. அவ இந்த வீட்டுல இருந்தா நிம்மதியா இருக்க மாட்டான். இத்தனை வருஷம் தான் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு ஜெயில் வாழ்க்கையை அவ அனுபவிச்சா. திரும்பவும் விருப்பம் இல்லாத இந்த வீட்டுல இருந்து திரும்பவும் அதே ஜெயில் வாழ்க்கையை அவளுக்கு என்னால கொடுக்க முடியாது. இப்ப எனக்கு என் தங்கச்சியை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல. போய் அவளை கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மாச்சி சொன்னா கேளுங்க, இதொன்னும் வேண்டாம். ஐயோ ஐஸ் கண்ணே கொஞ்சம் சும்மா இரு. அலங்காரம் பண்ணையில இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு கிடக்காத, இதெல்லாம் பண்ணனுங்க அண்ணே. அம்மாச்சி இங்க பாருங்க, குட்டி பையன் இந்த பொண்ணுக்கு நீங்க அலங்காரம் பண்றத பார்த்து சிரிக்கிறான். அவனுக்கு நீங்க அலங்காரம் பண்றது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாச்சி இன்னும் நிறைய நகையெல்லாம் போட்டு விடுங்க. அப்புறம் இந்த நெட்டி சுட்டி அதெல்லாம் வச்சு விடுங்க. அப்ப இந்த பொண்ணு இன்னும் அழகா இருக்கும். ஐயோ அமுதாதே, கல்யாணத்துக்கு தான் இந்த மாதிரி நிறைய நகையெல்லாம் போட்டு நெட்டி சுட்டி எல்லாம் வைப்பாவோ. இது சாந்தி முகூர்த்தம் இல்ல, சாந்தி முகூர்த்தத்துக்கு நகையெல்லாம் தேவையில்லை கண்ணு, பூ மட்டும் வச்சா போதும். சாந்தி முகூர்த்தமா? சாந்தி முகூர்த்தம்
போ. உனக்கு இத பத்தி எதுவும் தெரியல, அதனால நீ விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. தெரிஞ்ச உன் புருஷனே இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றான், அப்புறம் உன்கிட்ட சொல்லி என்ன ஆகுது போ. அம்மாச்சி இங்க பாருங்க, குட்டி பையன் இந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறான். ஆமா, இது சிரிக்காம என்ன செய்வான்? இது அவனோட அத்தை இல்ல? அத்தையா? என்ன சொல்றீங்க அம்மாச்சி? இந்த பொண்ணு நம்ம பழைய வீட்ல இருக்குமோ நம்ம வீட்டுக்கிட்ட இருந்த பொண்ணு தானே? ஓ, இப்ப நம்ம சிவாக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அதனால சிவா மாமானா இந்த பொண்ணு அத்தைன்னு சொல்றீங்களா? ஐயோ அமுதா, அப்படி பார்த்தாலும் அத்தை தான். ஆனா அது மட்டும் கிடையாது. இந்த பொடியனோட அப்பா இருக்காரு இல்ல, அதான் நம்ம வீட்ல இருக்காரு டாக்டர் மாப்பிள்ளை, அவருடைய தங்கச்சி தான் இந்த பொண்ணு. ஓ, அப்ப இந்த பொண்ணு நம்ம சொந்தக்கார பொண்ணு தானா? சொந்தக்கார பொண்ணு தான் நம்ம சிவா கல்யாணம் பண்ணிருக்கானா? ஆனா அம்மாச்சி, சிவாவோட கல்யாணத்துக்கு ஏன் நம்ம எல்லாம் போகவே இல்ல? சிவாவோட கல்யாணத்தை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். ஆனா ஏன் சிவா கல்யாணத்துக்கு என்ன கூட்டிட்டே போகல? எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால எப்பவுமே அத்தை என்னை எங்கேயுமே விசேஷத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகவே மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் அதனாலதான் என்ன சிவா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகலையா? ஐயோ அமுதாகண்ணே, அப்படியெல்லாம் ஒன்று கிடையாதுமா. உன் தம்பி சிவாவோட கல்யாணத்துக்கு ஒன்னையே கூட்டிட்டு போகாம இருப்பமா. ஆனா அது அந்த பையன் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ற மாதிரி கல்யாணம் பண்ணலையேம்மா. அது ஏதோ பிரச்சனைனால அந்த பையன் இந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டி கூட்டியாந்துட்டான். யாரையும் கூப்பிட்டுல கல்யாணம் செய்யலம்மா, அதனாலதான் உன்னைய கூட்டிட்டு போகல. ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத அமுதாகண்ணே, இப்ப என்ன உன் தம்பியோட கல்யாணத்தை உனக்கு பார்க்கணும், அப்படித்தானே? இப்ப உன் தம்பி இந்த பிள்ளைய கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்ததுனால வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் கோவமா இருக்காவோ. இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு கிடக்காவோ. இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும். எல்லாரோட கோவமும் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயும் பேசி நம்ம சின்னவனுக்கு இந்த பிள்ளைக்கும் திரும்ப ஒருக்கா எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா சிறப்பா கல்யாணத்தை பண்ணி விடுவோம். ஹை, திரும்பவும் கல்யாணம் பண்றோமா? அப்ப சரி. டி அஜய் குட்டி, நம்ம சிவாக்கு திரும்பவும் கல்யாணம் பண்ண போறோமா? அப்போ நம்ம புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஜாலியா போகலாம். நீயும் நானும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம். பாத்தி ஆயிடுச்சு கண்ணு, நம்ம சைல்டு கண்ணு மாதிரி புருஷன் குடும்பம் புள்ள குட்டின்ட்டு சந்தோஷமா வாழ வேண்டிய பிள்ளை. ஆனா இப்ப அதுவே சின்ன குழந்தையாட்டம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட விவரம் தெரியாம இருக்கு. அப்புறம் ஐசு கண்ணு, சின்னவன் உன் கழுத்துல என்னத்துக்காக தாலி கட்டி கூட்டியாந்துருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுல யாருக்கு நல்லதோ இல்லையோ, ஆனா அமுதாவுக்கு தான் அதுல நல்லது போ. ஏன் தெரியுமா கண்ணு, இந்த பொடியா இருக்கிறதும் காட்டிக்குதான் அமுதா கொஞ்சம் கொஞ்சம் குணமாயிட்டு வருது. சைல்டு கண்ணு மாப்பிள்ளையும் கூட அமுதா குணமாகணுங்கிறதுக்காக தான் பொடியனை வச்சுக்கிட்டு இங்க இருக்கவே சம்மதிச்சாவோ. ஆனா நீ அங்க ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லி மாப்பிள்ளை திடீர்னு இதுக்கப்புறம் என் தங்கச்சி ஹாஸ்டல்ல கிடந்து கஷ்டப்படக்கூடாது, தங்கச்சியை வந்து நம்ம கூடயே வச்சுக்கிடணும்னு சொல்லி உனக்காக திரும்ப நம்ம பழைய வீட்டுக்கு போகலாம்னு சைல்டு கண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு பாத்துக்க. இப்ப நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வரலன்னு வையி, உன் அண்ணகாரன் பிள்ளையும் சைல்டு கண்ணையும் கூட்டிக்கிட்டு அங்க பழைய வீட்டுக்கே போயிருப்பாரு. அப்புறம் அமுதாவுடைய நிலைமையை நினைச்சு பாரு. உனக்காக இந்த பொடியனை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளை இந்த வீட்டை விட்டு போயிருந்தாருண்டா, அமுதாகனோட நிலைமை என்ன ஆயிருந்திருக்கு? அதுக்கு பாவம் தாங்கிக்கிடவே முடிஞ்சிருக்காது. அதோட மனசு இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டல, இதுக்கப்புறம் மாப்பிள்ளை இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்ல மாட்டாருல்ல. நம்ம எல்லாரும் ஒண்ணா இதே வீட்ல இருந்தோம்டா, இந்த பொடியனை அமுதா கூடயே இருக்கும். அமுதாவை சீக்கிரமா குணமாயிடும். சின்னவன் எதுக்காக உன்னை இங்க கூட்டியாந்திருக்கான்னு எனக்கு தெரியலவோ, ஆனா அந்த சாமி அமுதாகனை குணமாகிறதுக்காக தான் உன்னை இப்ப இந்த வீட்டுக்கு கூட்டியாந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீ இந்த வீட்டுக்கு வரலைண்டா, மாப்பிள்ளை வீட்டை விட்டு போயிருப்பாரு, அப்புறம் குடும்பம் பிரிஞ்சிருக்கு, அப்புறம் அமுதாகனும் குணமாயிருந்திருக்காது. ஆனா இப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒரே குடும்பமா இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க போறோம். அது நினைக்கும் போதே மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஐசு கண்ணு. அப்புறம் இப்ப கூட இந்த குடும்பம் பிரியாம இருக்கிறதும் அமுதாகனை சீக்கிரத்துல குணமாகிறது உன் கையில தான் இருக்கு. உன் அண்ணனுக்கு சின்னவனுக்கு சண்டை வராம எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாதான் உன் அண்ணன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே சம்மதிப்பாரு. அது உன் கையில தான் இருக்கு ஐசு கண்ணு. நான் சொல்றது என்னன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேபி, ஏன் பேபி மங்கியே உட்காந்துக்கோ, போர்டு அடிக்குது, விளையாடலாவா? ஐயோ பி, நான் இருக்கிற டென்ஷன்ல எனக்கு விளையாடுறதுக்கெல்லாம் மூடு இல்லடா. நீ வேணா ஏதாவது விளையாடு போ. என்ன பேபி, சிறப்புக்கு போன்ல துட்டுமா துட்டு வச்சடியா? துட்டுமா துட்டுவா? அப்படின்னா என்ன பி? இவருக்கு துட்டுமா துட்டு தெரியாதா? அது ஒரு பாட்டு வடமுள்ள போன்ல. துட்டுமா துட்டு துட்டுமா துட்டு துட்டுலா துட்டுமா துட்டு அப்படி வடமுள்ள.
அது என்ன பாட்டு அபி? எனக்கு தெரியலையே. அது உனக்கு தெரியாதா பேபி? இது போன்ல வாடும் இப்படி இப்படி தலையாட்டுவாங்கல்ல. இப்படி திட்டமடிட்டோ திட்டமடிட்டோ திப்படியாலா திட்டமடிட்டோ அந்த பாட்டு. அட குடுமியே, இந்த பையன் என்னமா இன்னும் இந்த பிள்ளையோட விளையாடிக்கிட்டு கிடக்கா? கிளி சின்னவனே, என்னல இன்னும் புடிச்சு வச்ச புள்ளையா கணக்க இங்கேயே உட்கார்ந்திருக்க? உன்னை நான் சாந்தி முகூர்த்தத்துக்கு தானே ரெடியா வச்சேன். சிம்ரன், திரும்ப திரும்ப சாந்தி முகூர்த்தம்னு சொல்லாத. அதை கேட்கும் போது எனக்கு மண்டையெல்லாம் அப்படியே சூடாகுது. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அங்க உள்ள என்ன நடக்குது, என் மாமா என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர சொன்னேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தியா முதல்ல? என்ன பெரிய முடிவு உன் மாமனோட முடிவு? உன் மாமனோட முடிவு தெரியறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஐசுகனோட முடிவு தெரிஞ்சா பத்தாதாக்கு உனக்கு. அங்க ஐசுகனே சாந்தி முகூர்த்தத்துக்கு தயாராகி பட்டு புடவை எல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி உட்கார்ந்திருக்கு. இங்க இவன் என்னடான்னா இன்னும் இந்த சின்ன பிள்ளையோட விளையாடிட்டு கிடக்கான். என்னது, ஐஷு சாந்தி முகூர்த்தத்துக்கு தயாராயிட்டாளா? ஏ சிம்ரன், என்ன மொபைல்ச்ச மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? அவளாவது சாந்தி முகூர்த்தத்துக்கு தயாராகிறதாவது. என் மாமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு கூட சொல்லு, நான் நம்புறேன். ஆனா அவ சம்மதிச்சிட்டான்னு மட்டும் சொல்லாத. அதெல்லாம் சத்தியமா நான் நம்ப மாட்டேன். நம்பாதலே, நம்பாம இங்கேயே இப்படி உட்கார்ந்திரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்த மாதிரிதான். அங்க ஐசு பிள்ளை அலங்காரம் எல்லாம் பண்ணி பட்டு புடவை கட்டி மல்லிப்பூ எல்லாம் வச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு தயாராகி உட்கார்ந்திருக்கு. நான் இத பால் கம்பு தயார் பண்ணதா போய்கிட்டு இருக்கேன். உனக்கு சாந்தி முகூர்த்தம் வேணும்னா தயாராகி வாழு, இல்லைன்னா இப்படியே இந்த பிள்ளையோட உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கற. இந்த சிம்ரன் என்ன சொல்லிட்டு போகுது? பட்டு புடவைங்குது, மல்லிப்பூங்குது, பால் சொம்புங்குது. கேக்குறதுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நம்பலாமா? அடச்சே டேய், இந்த சிம்ரன் சொல்றத போயாடா நம்புற? சின்ன வயசுல சாப்பாடு விட்டுறதுக்காக வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு உன்னை ஏமாத்தினதுதான் இந்த சிம்ரன். இந்த சிம்ரன் பேச்செல்லாம் நம்ப கூடாது. ஐஷு சம்மதிச்சிட்டாளா இல்லையாங்கிறத அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா முதல்ல இதுக்கு மாமா சம்மதிச்சிட்டாரான்னு தெரியணும். இந்த ஜென்மத்துல சம்மதிக்க மாட்டேன்டா. மாமா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாமா. டேய், என் பொறுமையெல்லாம் நீ எப்பவோ சோதிச்சிட்ட. இதுக்கு மேல இங்க கண்ணு முன்னாடி நின்ன அடிச்சு அடிச்சிருவேன். மரியாதையா வெளியே போயிடு. அடிங்க மாமா, உங்களுக்கு என்ன எவ்வளவு அடிக்கணுமோ அடிங்க. உங்க கோவம் போற வரைக்கும் என்ன அடிங்க. நான் தடுக்கவே மாட்டேன். ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடிங்க. ஐஷு கழுத்துல நான் தாலி கட்டினது சரின்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். நான் பண்ணது தப்பு தான், அதை நானே ஒத்துக்கிறேன் மாமா. உங்க சம்மதம் இல்லாம உங்களுக்கு தெரியாம ஐஷு கழுத்துல நான் தாலி கட்டியிருக்க கூடாது. அப்படி யாருக்கும் தெரியாம அவ கழுத்துல தாலி கட்டணும்னு நான் நினைக்கல. அப்ப எதுக்குடா அவ கழுத்துல தாலி கட்டின? அவ கோவமா இருக்கா, அவளை சமாதானம் பண்றேன்னு சொன்னேன். சரி, அப்படி அவளை சமாதானம் பண்ணா நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அவ சமாதானமே ஆக மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ உனக்கு வேணுங்கிறதுக்காக அவ சம்மதம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டியிருக்க. ஐயோ மாமா, சத்தியமா அவ எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் அவ கழுத்துல தாலி கட்டல மாமா. அப்படி அவ எனக்கு வேணுங்கிறதுக்காக தாலி கட்டணும்னா அதை நான் இப்ப இல்ல எப்பவோ கட்டியிருப்பேன். உங்களுக்கே தெரியும், நான் நினைச்சிருந்தா எப்பவோ அவ கழுத்துல நான் தாலி கட்டி இருந்திருக்கலாம். ஏன்னா அவ எனக்கு கிடைக்கணுங்கிறத விட உங்க சம்மதத்தோட அவ எனக்கு கிடைக்கணும்னு தான் மாமா நான் நினைச்சேன். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ எதுக்கு, முன்னால நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்ப கூட அவ என்கிட்ட வந்து நீ என் கழுத்துல தாலி கட்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம எங்கேயாவது போயிடலான்னு சொன்னா. அப்ப கூட நான் அவ கழுத்துல தாலி கட்டலாமாமா? அப்ப கூட உங்க சம்மதம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்புறம் இப்ப மட்டும் எதுக்கடா என் சம்மதம் இல்லாம என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினேன்னு நீங்க கேட்கலாம். அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாமா. என்னடா சொல்ற? அந்த ஆளு இவ்ளோ பண்ணிருக்காரு. இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஆளு எப்படிடா சும்மா விட்ட? விடல மாமா, விடவும் மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவர் பண்ண எல்லாத்துக்கும் உண்டானதை நான் அவருக்கு கொடுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதனாலதான் அவர் விஷயத்துல நான் எதையுமே ஓப்பனா பண்ணாம கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். ஆனா இப்ப இங்க அது முக்கியம் இல்ல மாமா. என்ன பழிவாங்காதான் நினைச்சிட்டு அவர் ஐஷுவை ஏதாவது பண்ணணும்னு பாக்குறாரு. அவரை என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்குவேன். ஆனா அதே சமயத்துல ஐஷுவையும் சேஃபா பாத்துக்கணும் மாமா. அவ ஹாஸ்டல்ல இருந்தா அது அவளுக்கு சேஃப் இல்ல. அதே சமயத்துல நீங்க அவ கூட இருந்தாலும் உங்களால 24 மணி நேரமும் அவ கூடயே இருந்து அவளை பாத்துக்கவும் முடியாது. ஆனா என்னால முடியும். அவ என் பொண்டாட்டியா என் கூட இந்த வீட்டுல இருந்தா அவளை என்னால எப்பவுமே பாத்துக்க முடியும். அது மட்டும் இல்ல, அவ வெளியே இருந்தாதான் அவரால் அவளை ஏதாவது பண்ண முடியும். அவ இந்த வீட்டுல இருந்தா அவரால் டைரக்டா அவளை எதுவும் பண்ண முடியாது மாமா. அப்படி ஏதாவது பண்ணுனாலும் அவர் மாட்டிக்குவாருன்னு அவருக்கே நல்லா தெரியும். அதனால ஐஷு வெளியே இருக்கிறத விட இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் மாமா அவளுக்கு சேஃப். அதுக்கு நான் அவளை இந்த வீட்டுல வந்து இருன்னு கூப்பிட்டப்ப அவ வரல. எனக்கு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு வேற வழியும் தெரியல. அவரால் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் மாமா அவ கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்.
இந்த விஷயத்த நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா நைட் அவ வீட்டுக்கு வர மாட்டேன், ஹாஸ்டலுக்கு தான் போவேன்னு அடம் பிடிச்சப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ஏதோ ஒரு வேகத்துல அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன். அது தப்புதான், அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஆனா சத்தியமா அந்த நேரத்துல நான் பண்றது சரியா தப்பானலாம் எனக்கு யோசிக்க தோணல. அந்த நேரத்துல அவளை தனியா விட்டுறக்கூடாது, என் கூட கூட்டிட்டு வந்துடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் மாமா நான் அவசரப்பட்டு தாலி கட்டிட்டேன். அப்புறம் அவ விருப்பம் இல்லாம நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு நீங்க என் மேல கோவப்படலாம். அவளுக்கு இப்ப நான் அவ கழுத்துல தாலி கட்டினது வேணா விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்காக அவளுக்கு என்னையே விருப்பம் இல்லைன்னு அப்படி ஒரேடியா சொல்லிட முடியாது மாமா. அவ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ அவ என் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. இப்ப நான் தாலி கட்டினதுனால அந்த கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆனா நிச்சயமா அந்த கோவம் ஒரு நாள் குறையும் மாமா. அவளால என்ன தவிர வேற யாரையுமே புருஷனா ஏத்துக்க முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்னைக்கா இருந்தாலும் அவ கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டுறதா இருந்தா அது என் கையால தான். என்ன அதை நான் கொஞ்சம் முன்னாடியே கட்டிட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு வேணா நான் கட்டின தாலி அவ ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போய் அவ அந்த தாலியை ஏத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தா, என் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டா போதும். எனக்கு இப்போ ஐஷோட சம்மதத்தை விட உங்க சம்மதம் தான் மாமா முக்கியம். இதுக்கு மேல நீங்க என்ன முடிவு பண்ணாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் மாமா. மாமா வா மாப்பிள, அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் இல்ல. ஆனா நமக்குள்ள அந்த அன்புக்கு எல்லையே இல்ல. தங்கத்தை போல ஒரு மனசோட ரெண்டு சிங்கத்தை போல நடப்போம். எப்பவும் தலைக்கிட வாழாத ஒரு நட்புக்கு இலக்கணம் படைப்போம். பேச்சையும் மத்தவன் பேச்சையும் மண்டையில் எத்தினதில்ல. நட்புக்கு மத்தியில் இருக்கிற யாரையும் சுத்தமா சேர்ந்தினதில்ல. இல்ல 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 ஜிகிரி தோஸ்தே. டேய், அதுக்குன்னு என் கோவம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல மாமா. ஆமாண்டா, பின் என்ன, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவ கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? கடைசியில அவ கல்யாணத்தை பார்க்க கூட விடாம பண்ணிட்டல. ஐயோ மாமா, இவ்வளவுதானா? இப்ப கூட நீங்க ஊன ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா. உங்க கண்ணு முன்னால இன்னொரு தடவை வேணா அவ கழுத்துல தாலி கட்டுறேன். அடே, ஒரு தடவை நீ தாலி கட்டினதுக்கே அவ உன் மேல செம கோவத்துல இருக்கா. இதுல இன்னொரு தடவை வேற தாலி கட்டுறியா? முதல்ல இப்ப கட்டின தாலிக்கு அவளை சமாதானம் பண்ணு, அப்புறம் இன்னொரு தடவை தாலி கட்டலாம். ஐயோ அதான் மாமா, எப்படின்னு தெரியல. உங்க தங்கச்சியை சமாதானம் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க மாமா. டேய், மாமா மாமான்னு கடைசியா நான் மாமாவாவே ஆக்கிடுவ போல. பெரிய ஹீரோ மாதிரி தாலி கட்டி கூட்டிட்டு வந்தல, அப்ப சமாதானப்படுத்துறதும் நீ தான் பண்ணணும். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ நினைக்கிறத விட என் தங்கச்சி கோவக்காரி. முடிஞ்சா போய் சமாதானம் பண்ணு, எனக்கு வேற வேலை இருக்கு. அது எப்படி ஐடியா கேட்டா மட்டும் எல்லாரும் கரெக்டா எஸ்கேப் ஆகுறாங்க? இப்ப அவளை எப்படி சமாதானம் பண்ணுவேன்? சரி, எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? மகாமிஷி